ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெல் நிறுவனம் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர் மத்திய பிரதேஷ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு. இதுக்கு வந்து பிஇ பிடெக் எனி டிசிப்ளின் படிச்சிருந்தா ஓகே தான், வித் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 5 வேகன்சி. சரிங்களா. 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, சாஃப்ட்வேர் இல்லைனா ஐடி ஃபீல்டில். அப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வயசு. இந்த 5 வேகன்சி பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 1, எஸ்சிக்கு 1 சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 40,000 ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இன்ஜினியர் 1. ஓகேங்களா. இதுக்கு பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். என்ன ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த ஃபீல்டில் வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 35 வேகன்சி. சரிங்களா. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 35 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 15, இடபிள்யூஎஸ்க்கு 3, ஓபிசிக்கு 9, எஸ்சிக்கு 5, எஸ்டிக்கு 3 சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 30,000. சரிங்களா. அதே போல் ஸ்கில் ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா. இந்த 2 போஸ்ட்டுக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் ஸ்கில்லு, C++, ஜாவா, பைத்தான், இந்த மாதிரி ஏஐ எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணால் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கு வந்து 32 வயசு அப்பர் ஏஜ் லிமிட்டு. ட்ரெயின் இன்ஜினியர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசு அப்பர் ஏஜ் லிமிட். ஓகேங்களா. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் 10th மார்க் ஷீட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஃபீல்டில் ஃபுல் டைம் ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் மோட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதாவது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மூலிமா நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ட்ரெயினிங் இன்ஜினியர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூராக ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம். அதே போல் செலக்ட் ஆன கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இமெயில் மூலிமா வந்து இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே போல் வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து பப்ளிஷும் பண்ணுவோம். யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அவங்கள வந்து. சரிங்களா. நீங்கள் வெப்சைட்லேயுமே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜாப் ரெக்யர்மெண்ட்டு. இப்போ ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. அந்த 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அகாடமிக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. இது தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ட்ரைனிங் இன்ஜினியருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒன்று சாஃப்ட்வேர் ஸ்கில், அதாவது அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா, ஸ்கில் ரெக்யர்மெண்ட் மட்டும் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக அது மட்டும் இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியலாக 3 இயர்ஸ் வந்து ஒர்க் இருக்கும். மேற்கொண்டு வந்து ஒரு வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா. தேவையை பொறுத்து இல்லை உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இன்ஜினியருக்கு வந்து பாருங்கள், இனிஷியலாக வந்து 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா. மேக்ஸிமம் 3 இயர்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 இயர்ஸ், ட்ரைனிங் இன்ஜினியருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 இயர்ஸ். ஓகேங்களா. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் 400 ரூபாய் ப்ளஸ் 18% ஆஃப் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் இன்ஜினியர் 1க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 150 ரூபாய் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸ் வந்து யார் பே பண்ணணும்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி மட்டும்தான். மற்ற எல்லா கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா. இந்த கேட்டகரி மட்டும் தான் ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா நாட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேலரி பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் இருக்கலாம் சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து 40,000, செகண்ட் இயருக்கு வந்து 45,000, தேர்ட் இயருக்கு வந்து 50,000, ஃபோர்த் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55,000. சரிங்களா. ஒரு மாதத்துக்கு. இப்போ நீங்கள் ட்ரைனிங் இன்ஜினியர் 1 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா
ஃபஸ்ட் இயருக்கு வந்து 30,000, செகண்ட் இயருக்கு வந்து 35,000, தேர்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000. சரிங்களா, இதான் வந்து சேலரி. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது, அதான் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே போல் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடு தான், அதாவது போஸ்டல் மூலிமா அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதாவது ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கும் தனியாக இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்மு, ட்ரைனிங் இன்ஜினியருக்கும் தனியாக இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்மு. சரிங்களா. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அது கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுதோ அது கரெக்டாக வந்து இன்க்ளூட் பண்ணணும். சரிங்களா. செல்ஃப் அட்டஸ்ட் காப்பியோட இன்க்ளூட் பண்ணணும். இதை சொல்லியிருக்காங்க பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ் டு பி அட்டாச்சு பை த கேண்டிடேட். ஓகேங்களா. உங்களுக்கு எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் அப்ளிகேபிளோ அதை வந்து கரெக்டாக செல்ஃப் அட்டஸ்டோட இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த ஃபீஸ் பே பண்ணுறீங்கல்ல, அந்த ஃபீஸ் பே பண்ண செலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதுவும் ஒரிஜினல் தான். ஓகேங்களா. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். சரிங்களா. சென்ட் பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2025 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டிலாம் மீட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக bell.in, சரிங்களா, bellindia.in இந்த வெப்சைட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் அனுப்ப வேண்டிய அந்த அட்ரஸ், ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த அட்ரஸ். ஓகேங்களா. மேனேஜர் ஹியூமன் ரிசோர்ஸ், சரிங்களா, பின்கோடு 560013. இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டினரி போஸ்ட், சரிங்களா, போஸ்டல் மூலியமாக தான் சென்ட் பண்ணணும். ஸோ 1 ஜனவரி 2025 அதுக்குள்ளே வந்து அன்றைக்கோ இல்லை அதுக்குள்ளேயே ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு உண்டான அப்ளிகேஷனை கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் 1 இல்லை ட்ரைனிங் இன்ஜினியர் 1 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த மாதிரி எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த என்வலப் கவரில் போஸ்டல் பண்ணுறீங்க இல்லையா, அந்த போஸ்டலோட என்வலப் கவரில் இந்த மாதிரி வந்து ரைட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பெல்லோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி, மொபைல், அதாவது டெலிஃபோன் நம்பர். சரிங்களா. இந்த இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடாக கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெல் நிறுவனம், இண்டோர், மத்திய பிரதேஷ். ஓகேங்களா. இவங்க அறிவிச்சிருந்த இந்த 2 போஸ்டிங்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1ஓட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், ட்ரெயின் இன்ஜினியர் 1 அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அந்த லிங்க்கு, எல்லா லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் கிளியராக படிங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிட்டெல்லாம் மீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.